கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உலகமெங்கும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிற நாள். மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். ஏசாயா இன்றைக்கு நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. கர்த்தத்துவம் ஆங்கில வேதாகமத்தில் த கவர்மெண்ட் ஷுட் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது ஒரு கவர்மெண்ட்டே அவர் தோல் மேலே இருந்ததான். கவர்மெண்ட்டுன்னா ஆளுகை. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது, இந்தியா கவர்மெண்ட் இருக்குது, அது மக்களை ஆளுகை செய்கிறது. உலகத்தில் 3 அரசாங்கம் இருக்குது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசு ராஜ்யம், 3வது மனுஷ ராஜ்யம். இப்போ மனுஷ ராஜ்யம்லாம் முதலமைச்சர், பிரதம மந்திரி, இவங்கெல்லாம் நம்மளை ஆளுகை செய்கிறாங்க. அதே மாதிரி அசுத்தாவி, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அசுத்தாவி ஒரு மனிதனை ஆளுகை செஞ்சது. இந்த மாதிரி 6 அடி மனிதன் 6 அங்குலம் சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கிறான், அது பாட்டிலுக்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு போட்டிருக்கு பைபிளில். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமைன்னு போட்டிருக்கு. ஆனால் மரியாள் சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்ட்டு. அப்போ கவர்மெண்ட்டை நம்மை ஆளுகை செய்யணும், பரலோக கவர்மெண்ட்டை நம்மளை ஆளுகை செய்யணும். அப்படியாக ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே ரெபேக்காள் தோள் மேலே குடத்தை சுமந்துட்டு வரான், அதில் தண்ணியை சுமந்துட்டு வரான். இது எதை காட்டுகிறது? பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். எதற்காக? எதிர்காலத்தில் எனக்கு ஒரு கணவர் வரப்போகிறார், எனக்கு ஒரு ஈசாக்கு என்கின்ற ஒரு கணவர் வரப்போகிறார், ஆவியானவர் என்னை வழி நடத்துவார், நான் ஆவியானவரை சுமந்துட்டு போகும்போது ஆவியானவரே என் எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்வார் அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, இப்போ யோசுவாவின் புத்தகத்தில் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்தில் ஆசாரியர்கள் எல்லாம் உடன்படிக்கை பெட்டியை தோள் மேலே சுமந்தாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி ஏன் தோள் மேலே சுமந்துட்டு போனாங்கன்னா, அவங்க அந்த யோர்தானை கடந்து தான் அந்த கானான் தேசத்துக்கு போகணும். ஸோ யோர்தானோ பிரவாகித்து வருகிறது, யோர்தான் கரைபுரண்டு வருகிறது, யோர்தான் சீறி வருகிறது. ஆசாரியர்கள் கால் பட்ட மாத்திரத்தில் தண்ணி ரிவர்ஸில் போயிடுச்சு. அப்படியாக உங்கள் வாழ்க்கையில் இந்த 2025 நீங்கள் எவ்வளோ உங்களை நோக்கி வந்த பிரச்சனைகள், சீறி வந்த காரியங்கள் எல்லாம் ரிவர்ஸில் போகுது. உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் சுமக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்தை சுமந்துட்டு போகிறீங்களா? அந்த உடன்படிக்கை பெட்டியில் மண்ணாக இருந்தது, ஆறுடைய தளித்த கோல் இருந்தது, அங்கே ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகள் இருந்தது. இதுதான் மொத்த வடிவமாக இயேசுவாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். இயேசுவை நீங்களும் நானும் நாம் அவரை சுமந்துட்டு போவோம். மூன்றாவதாக மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் இயேசு சிலுவையை தோள் மேலே சுமந்துட்டு கொல்கத்தா மலைக்கு போனார். அதுதான் அவர் அந்த பரலோக கவர்மெண்ட். அந்த சிலுவை தான் நம்மளை ஆளுகை செய்கிறது. அந்த சிலுவையில் இயேசு 1 பேதுரு 2:24 பாவத்தை சுமந்தார், கலாத்தியர் 3:13 அவர் சாபத்தை சுமந்தார், மத்தேயு 8:17 நோய்களை சுமந்தார், ஏசாயா 53:4 துக்கத்தை சுமந்தார். இப்போ நீங்களும் நானும் அவரை சுமக்கணும், நீங்களும் நானும் சிலுவையை சுமக்கணும். லூக்கா 9:24 தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையை அவர் எதுக்காக இயேசு சிலுவையை சுமந்தார்? நமக்கு ஒரு ரட்சிப்பு வருவதற்காக. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவர் எல்லா பாவத்தையும் சுமந்தார் நம்முடைய ரட்சிப்பதற்காக. நம்ம நரகத்துக்கு போகாதபடிக்கு அந்த நித்திய காலமாக மோட்ச ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அவர் சிலுவையை சுமந்து சிலுவையின் மூலமாக சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பை கொடுத்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக மாற்றினார். அவர் இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுமா? இயேசு எல்லாருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பிரவேசிப்பதற்கு பிறப்பதற்கு நீங்களும் நானும் கருவியாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எங்கள் எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து நீங்கள் பிறந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவராக இயேசுவே, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வருவேன்னு சொன்னீங்கப்பா. அவருடைய உள்ளத்தில் வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திங்க. கிருபையினாலே காத்துக்கொள்ளும். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Wish you happy Christmas and a happy New Year. God bless you everybody. Thank you.